எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த பர்த்டே அன்றைக்கி நான் ஊரில் இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமும் தெரியும். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால் என் பர்த்டேக்கு டெய்லி எப்போவுமே வருஷம் நான் ஊரில் இருப்பேன். ஸோ ஒரு வாட்டி அப்படியே இருக்கும்போது சில ரசிகர்கள் என்னை பார்த்துட்டு திரும்பி போகும்போது 3 ரசிகர்கள் கார் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் என்கிட்ட வந்தாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை என்னால் பதில் சொல்ல முடியல. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ண முடியுமே ஒழிய மிக பெரிய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணால் அது என்னைக்குமே நடக்காது. இது வரைக்கும் நடந்ததும் சரித்திரமும் கிடையாது. 12-12-12ங்கிறது ரொம்ப நாளாக இதை அவாய்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்காது. அது உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு நிமிஷத்தில் அத்தனை வரைக்கும் நான் மனசு நொந்து போயிருந்தது, மறந்து போய் உங்களை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ கிடைச்சது. இது ஆண்டவன் செயல் தான். நான் எதுக்குமே கூட்டம் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டப்படுறது கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நான் எனக்கேன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். அதனால தான் இல்லைன்னா வரலன்னு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 12ஆம் தேதி நான் ஊரில் இருக்கிறதுங்கிறது 10 நாளுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருந்தால் கூட முதலையே சொன்னால் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து லாரி பஸ்ஸு வேன் எல்லாம் அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபாக அவங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், 11ஆம் தேதி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் வர்றவங்க 100 பேர் வந்தால் கூட அந்த 100 பேர் 1000 பேரை மாதிரி. ஸோ நான் அரசியலுக்கு அப்பாறு விட்டோன்னு அதனால தான் எல்லாருமே வந்திருக்காங்க நண்பர்கள். நான் தமிழ் மக்களுக்கு சேர்ந்தவன், எந்த அரசியலுக்கு சேர்ந்தவன். தமிழ் மக்களுடைய நலன்தான் தமிழ் மக்களுடைய நான் என்ன நீங்கள் வாழ வைத்த தெய்வங்கள், நீங்கள் நல்லா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அரசியலில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த 96 நடந்த விஷயம், அந்த 96 நான் இது சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். பிகாஸ் இங்கே சில பேர் அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த கருணாஸோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன். கருணாஸ் இப்படி பேசுவாங்களா என்ன இது அப்படின்னு சொன்னால் அந்த முத்துராமலிங்க தேவரையே பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. நான் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கோழை செத்தாலும் சாகரமே ஒழிய பிச்சை எடுத்து கூட வாழ்றதை ஒழிய கோழையா நான் என்றைக்குமே சாக மாட்டேன். நான் ஒதுங்கிட்டேன். இது டாக்டர் கலைஞர் என்னுடைய அருமையான நண்பர். அவர் அருமையான நண்பர்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் என்ன நண்பர்னு கூப்பிட்டுருக்கிறதுனால அதுக்கு மரியாதை கொடுத்து நானும் ஒரு நண்பர்னு சொல்கிறேன். அவர் என்கிட்ட அரசியலே பேச மாட்டார். நான் அரசியல் சொல்லும்போது இல்லை தம்பி ரஜினி அரசியல் வேண்டாமான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பேசுனது கிடையாது. அதை பற்றி சம்பந்தமே கிடையாது. நான் அதுக்கப்புறம் நம்ம பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அரசியல் பற்றி நான் எதுவுமே பேசலை. என்னுடைய குருநாதர் சொன்னார், சச்சிதானந்தி சொன்னார், ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்கு. யார் ஆளணும்னு சொல்லி ஆல்ரெடி எழுத வச்சிருக்கு, அது அப்படியே நடக்கும். அதுக்கான கால சந்தர்ப்பங்கள் நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தினால தான் ஒரு அரசியல்வாதி அங்கே உட்காரமான வழிய ஒருத்தர் தன்னுடைய தனிமையாலேயோ பேச்சாலேயோ இல்லை தன்னுடைய சாதனைகளாலேயோ ஆட்சி பிடிக்க முடியும்னு சொன்னால் அது நடக்காதுங்க. ஒரு தடவை ஆட்சியில் உக்காந்தா அதை நிலைப்படுத்தி கொள்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட சில டைமில் அது பண்ண முடியாது. அதில் அந்த நேரம்தான் அரசியலில் நேரம் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது. இல்லைன்னு சொன்னால் காமராஜர் மாதிரி ஒரு பெரும் தலைவர் தோற்றிருப்பாங்களா? யாராவது நினச்சி பார்ப்பீங்களா? நேரம்தான் காலம்தான். நல்லா நினச்சி வச்சுக்கோங்க, இதை புரிஞ்சுக்கங்க.